செப்பு சிவாகமங்களும் தன்பொருள் பொறுமை பெற உணர்த்தும் திறன் உலை ஒப்ப விரியாப்பதனா எனும்படி நூலால் காலத்து தெளிந்து உய்ய ஒழுந்த அருள் நந்திவன் இணைத்தாள் போற்றி அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. சித்தம்பலம் சிவாயிரம். சித்தம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமியம்மை உடனாகிய அம்பலமான பெருமாள் திருவருளினாலும் நாயன்மார்களது குருவருளினாலும் சிவஞான சித்தியார் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய நூலை நாம் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த நூலில அழகான ஒரு சிவபெருமானுக்கு ஒரு வணக்கப்பாடு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அது அறுவகை சமயத்தோருக்கும் அவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிருந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடாகி குடிகொள்ளாது நின்ற சிவன் அவன் அடி செல்லி வைப்பான் என்ற திருப்பாடல் நம் இறைவணக்கமாக பாடுகிற வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் 10ஆம் நூற்பாவை பார்த்தோம். 10ஆம் நூற்பா சிவஞான போதத்துல அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இருப்பு நிற்க மலமாயை தன்னுடைய கல்வினை என்றே. இது சிவஞான போத 10ஆம் நூற்பா. அவன் இறைவன், இறைவனே ஆன நிலை நம்முடைய அறிவு. சவுண்டே கேட்கலீங்க. ஐயா ராஜிகரன் கேக்குதா? ஐயா கேக்குது. சவுண்டே கேட்கலீங்க. கேக்குதுங்க. ஆக அவருடைய வியாபகத்துக்குள் நம் அறிவு நிற்க வேண்டும். அந்த நெறிதான் மிக உயர்ந்த நெறி. அந்த நெறி ஏகமாகி இறைவனுக்கும் உயிருக்கும் பிரிப்பின்றி அவனுடைய திருவடியில் அடங்கி நிற்றல். அப்படி இறைவன் நிற்க மலம் ஆணவ மலத்தினுடைய வலிமையும் மாயையினுடைய வினையும் மாயையினுடைய வலிமையும் வலுவினையும் வந்து தாக்காதுன்னு என்ன அழகான சொல்லி பாருங்க. இந்த ஏகனாகி இறைவன் நிற்க என்பதுதான் நம்பியாருடன் மீளா அடிமை என்று காட்டுகிறார். அது தொழும்பாய் பணி செய்தல் என்று காட்டுகிறார். இந்த தொழும்பாய் பணி செய்யவும் மீளா அடிமையாக இருப்பதற்கும் பல கோடி ஜென்மங்கள் எடுத்து 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 இறைவனை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற பொழுதுதான் நாம் இறைவனோடு ஏகனாகி நிற்க முடியும். ஏகன்னா நாமும் அவரும் ஒண்ணும் நினைக்காதீங்க. அடுத்த வரியில போட்டார் இறைவனை நிற்க என்று. எங்க சவுண்ட் கேட்கலீங்களே. என்ற பொண்ணுதான் கேட்கலையா? கேக்குதா? உங்களுக்கு கேட்கலையா? பார்க்க சொல்லுங்க யாராவது பிள்ளைகளை. ஆக அந்த சிவஞானியாக இருப்பவர்களுக்கு வினையால் வரக்கூடிய பயனும் வினையின் காரணமாக இருக்கிற எதிர்வினையும் பிறகு அனாதி காலம் தொட்டு இருக்கக்கூடிய மலக்குற்றமும் அது நீங்கிய பொழுது பிறவி என்பது இல்லாமல் போய்விடும். ரொம்ப நுட்பமா 8ஆம் நூற்பாவில் காட்டினார். ஆன்மாவுக்கு
பக்குவம் வந்த காலத்தில சிவப்பிரகாசம் கிடைக்கிற பொழுது ஞானம் உதித்து மீண்டும் பிறப்பில்லாமையாக ஆகும் என்று 8ஆம் நூற்பாவில காட்டினார். அதை தொடர்ந்து இந்த 10ஆம் நூற்பாவில ஆசிரியர் 2 அதிகரணமாக பிரித்தார். ஒன்று, சிவஞானியர்களுக்கு கர்ம அனுபவம் இல்லை என்ற எல்லா இறைவன் செயலில் இருக்கிறார்கள். அதனால் அது அவர்களுக்கு இல்லை. அது எப்படி போகும்னு காட்டினார். ஞான எரியால் வெதுப்பி நிமிர்த்தினார். இனி அடுத்து சிவஞானியர் தன்னுடைய செயல் எதுவும் இல்லாமல் இறைவனியிலே நிற்பார்கள். இதை ஏகனாகி இறைவனை நிற்றல். ஆக நாம் சிவபெருமானுடைய திருப்பணியிலே நிற்கிற பொழுது நமக்கு வருகிற குற்றங்கள் நீங்கும். சிவபெருமானும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்று மீண்டும் பிறப்பு அகல நமக்கு உடனாக நிற்பார். ஏதேனும் வினையின் காரணத்தால் பாதகத்தை செய்தாலும் கூட அது சிவா பணியாக்கிவிடும், அது புண்ணியமாக மாறும். இதுதான் 2ஆம் கூறினுடைய செயல். ஆக சிவஞானியர் தன்னுடைய செயலற்று தலைவனாகிய இறைவனுடைய பணியில் இருக்கிற பொழுது அவருக்கு ஆகாமியம் ஏறாது. பிறவிக்கு அடுத்த பிறவிக்கு இடமில்லாமல் முக்தியாகிவிடும் என்ற அந்த நெறியைத்தான் இந்த 2ஆம் அதிகரணத்துல காட்டுகிறார். 306வது திருப்பாடல். இந்திரியம் என்னை பற்றி நின்றே, இந்திரியம் என்னை பற்றி நின்றே, என் வசத்தில் இசையாதே, தன் வசத்தே என இருப்பது, இவற்றை தந்தவன் ஆணை வழி நின்றால் என்றும் தான் அறிந்திட்டு இவற்றினோடும் தலை உடையார்கள் வந்தனை செய்து இவற்றின் பலி அருளினால் காட்டி வாட்டமின்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டே, முந்தனுடைய செயல் என்று முடித்தொழுக வினைகள் மூலா அங்கு ஆளாய் மேலா அன்றே. சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது நீ ஐஏஎஸ் படிச்சுன்னா கரெக்டரா சொன்ன அந்த குழந்தை மனசுல என்ன தெரியும்? அது மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்கள்ல நாமெல்லாம் அறிவால் குழந்தைகள் போல ஆசிரியர் காட்டுகிறார். நீ சிவபெருமானுக்கு அடிமையாகி விடுவாயே, ஆனால் உனக்கு மீண்டும் வினை மாறாது என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா காட்டுகிறார். உயிர் என்பது வேறு, ஐம்புலன்கள் பொறிகள் வேறு. அப்ப உயிருக்கு வேறாக இருக்கக்கூடிய அறிகருவிகள் நாம் செய்த வினைகளை அனுபவித்து கழிப்பதற்காக இறைவன் இந்த கருவிகரணங்களை கூட்டி வைத்திருக்கிறான். அப்படி கூட்டி வைத்திருக்கிற நிலையில அது என்னுடைய பயமாக இருப்பதில்லை. நம்ம என்ன கருவிகரணங்கள்லாம் என்பயமாக இருக்கின்றன இல்ல, அவை என்றும் அவை தன்மயமாக்கி உலகியல் உணர்வில் நம்மை ஈடுபட செய்கிறோம். இந்த நாக்கு விஷயத்துக்கு நாக்கு வேற என்ன, பேசுறதுக்கு சுவைக்கிறதுக்கு பயன்படுது. கொஞ்சம் ரசத்தை வைக்க 30 நிமிடம் நாம தாமதித்தால் உப்பு கொண்டு வாங்க சொல்லி உப்பு போட்டு அதுக்கப்புறம் தானே சாப்பிடணும்.
இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்கலாம். படிக்கிற போது இருக்கிற சிந்தனை வேறு, தன்னனுபவம் வேறு. நாம் அதை செயல்பாட்டில் கொண்டு வருகிற பொழுதுதான் அது தெரியும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பார்க்கிறதுக்கு கண்ணு, கேட்கறக்கு காது, சுவைக்கிறக்கு நாக்கு, இதையெல்லாம் யார் கொடுத்தார்களோ அந்த இறைவனின் ஆணை வழியிலே செயல்படுகின்றன. அவர் வினைக்குத்தக்க செயல்படுத்துகிறார் என்று அறிந்து அந்த பொறிகளையும் தன்னையும் தமது உடைமை பொருளாக கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் திருவடிகளிலே வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் நாம் அவனை வணங்குவதற்கான காரணம். அப்படி அந்த நெருங்கில்லாத அந்த பொறிகளின் வன்மையை அதுவும் இறையருள் என கருதும் மெய்யுணர்வினுடைய அந்த ஆற்றலால் நமக்கு இருக்கிற ஆணவ மதத்தினுடைய வழிகெடுத்து நாம் எந்த வகையிலேயும் கலக்கமின்றி அவன் செயலையே கண்ணுற்று இருக்கவும், முன்னை மதத்தின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மை விட்டு நீங்கும். ஓரோருடைய நன்மை தீமைகள் வினைக்கு ஏற்ப வந்தாலும் கூட அவை இறைவன் தன் கருணையினால் செய்கிறான் என தன் உள்ளத்தை வலிமைப்படுத்திக் கொண்டு இறையருடையே சிந்திக்க வேண்டும். இதற்கு அருமையா பெரிய புராணத்துல ஒரு தொடர் சொல்வோமேனால், எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் மறவாமை பொருள். இதுதான் இந்த பகுதிக்கு இருக்கிற மிகச்சிறந்த தோத்திரத்திலே இருக்கிற மேற்கோள். அப்படி எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரனால் மறவாமை நீங்கள் சிந்தித்து வருவீர்களே. ஆனால் மீண்டும் இப்படி இறைவனை சிந்திப்பவர்களுக்கு வினை வந்து அவரை தாக்காது. இதுதான் இந்த பாடல் மூலமாக ஆசிரியர் காட்டுகிறார். பாருங்க, இந்திரியம் என்னை பற்றி நின்றே. உயிருக்கு வேறாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இந்திரியங்கள் தெரியும் எல்லாருக்கும் நல்லா, என்னை விட அதிகமா தெரியும். கருவிகள், அது தொழிற்கருவிகள், அறிகருவிகள், இவையெல்லாம் வினையினுடைய அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் என்னோடு கூட்டி வைத்திருக்கிறார். ஆனால் என் வசத்தில் இசையாதே, அது என்னுடைய வசமாக இருந்தவை என்ன செய்யாதே, நியங்காது. ஆகவே அது நம்மை பற்றி இருந்தாலும் கூட என் வசத்தில் இசையா. எனை ஈர்ப்பதிவற்றை அவை என்ன செய்கின்றன? என்னை ஈர்ப்பது, என்னை தன்வசமாக்கி உலக இன்பங்களிலே ஈடுபடுமாறு அழுத்துகிறார். இவற்றை தந்தவன் யார் தந்தார்? கடவுள் தான் கொடுத்தார். போற்றிப்பவருடைய பார்த்தால் இறைவன் தான் எதையெல்லாம் தந்தான் என்பதை அறியலாம். அதற்கு மேல திருமுறைகள்ல கால் கொடுத்து இரு கை ஏற்றி கடி நிறைத்து என்ற பாடலால் பார்க்கலாம். கருவாய் குழம்பி இருந்து என்ற பாடல்கள் நிறைய காட்டுகிறார். இப்படி இந்த இறைவன் உருத்தெரியா காலத்தை உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி உண்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான் என்பதை எண்ணி தந்தவன் ஆணை வழி நின்றிடல். ஆக அவனுடைய ஆணை வழியாக நாம் நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற பொழுதுதான் அந்த பந்தம் நமக்கு நீங்கும் என்று காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதியை இந்த பகுதியை மட்டும் தந்தவந்தன் ஆணை வழி நிற்க வேண்டும். ஆமா, பொறிமுலங்கள், பொறி உங்களுக்கு தெரியும், காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு இல்லையா? புலங்கள், அந்த புலங்கள் அனுபவிக்கிற வாய், பொறி வாய்,
புலன் காதுல ஓசை, தோல்ல உணர்ச்சி, கண்ணுல உரு, நாக்குல சுவை, மூக்குல நாற்று இல்லையா? எனவே ஆன்மா, அதாவது நம்முடைய உயிர், நாம் செய்த பல கோடி பிறப்பில் செய்த வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த கருவி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த கருவிகள் சடம், ஆனாலும் ஆன்மாவை அவை தன்வசப்படுத்துகின்றன. அப்பொழுது எப்படி அவை செயல்படுகின்றன? இறைவனுடைய ஆணை வழி அன்று அது இயங்குகின்றன. காணிலார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தலாகார் ஏனிலார் இறப்பும் இல்லார் பிறப்பிலார் துறக்கலாகார் நானிலார் ஐவரோடு 8 என விரவி வைத்தார் என்று அப்பரசானுடைய தேவாரத்தால் பார்க்கலாம். காணிலார், ஆமா, இறைவனை நாம் என்ன பண்ண முடியும்? உள்ளன்போடு பார்த்தா தானே தெரியும். காணிலார் கருத்தில் வாரார் திருத்தலார் பொருத்தலாக ஏனிலார் இறப்பும் இல்லா பிறப்பும் இல்லா. சிவபுராணத்தில் சொல்லப்படுகிறது, பரவும் இல்லா பெருமைக்குரியவன் இறைவன். துறக்கலாக நானில் 5 என்னை விரவி வைத்தான். இந்த 5 பொறிகளோடு புலங்களோடு இழுத்து என்னை சேர்த்து வைத்தார். அவர் யார் என்றால் ஆனலா பெண்ணுமல்லா அதிகை வீரட்டனாரே. என்ன தமிழ் முறை பாருங்கள்! இன்னும் ஏனைய மொழிகள்ல என்னென்ன பரத்துவத்தை வேதங்கள்ல, ஆகமங்கள்ல, உபநிடதங்கள்ல சொல்லி இருக்கிறது என்றே அதை படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்பர் தேவாரம் படித்திருக்கிற நமக்கு அதை நன்கு அறிய முடியும். எனவே ஆணும் அல்லர் பெண்ணும் அல்லர் அதிகை வீரட்டனாரே என்று காட்டுகிறார். இதை அப்படியே சிவஞானமுறை வைத்துக் கொண்டு உலகத்தில் பாடிக்காவல் ஆயினோர் விளை செய்துள்ளாரை தம்முள் அடக்கி தாம் ஈர்த்தவாறெல்லாம் பரதந்திரமாய் கிடப்பச் செய்வார்கள். அப்படி தம்மை அவர்கள் செய்விக்கும் அந்த அரசனது ஆணை வழி நிற்கும் அவ்வாற்றல் கொண்டன்றி பிரிதின்மையின் என் விளக்கி மேல் என்பதை அறிந்து அந்த பாடி காவலருக்கும் தமக்கும் இறைவனாகிய அந்த அரசனை தலை கூட பெற்ற அவன் கருத்தின் வழி ஒழுக வல்லவராய வழி அவர் அந்த பரதந்திர நீங்கி அரசனது அருளால் பாடி காவலரையும் தம் ஆணையின் வழி நிற்பித்துக் கொள்ள வல்ல சுதந்திரராவார். இது ரொம்ப நுட்பமாக கேட்பவர்களுக்கு ஒரு ஆழமான கருத்தை சிவஞான முனிவர் அருமையா காட்டுகிறார். எனவே இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, தந்தவந்தன் ஆணை வழி நின்றிடலாம். இந்த கருவிகரணங்களை யார் கொடுத்தார்கள்? இறைவன் தந்தார். அந்த ஆணை வழி கொண்டு அவை நிற்கின்றன. இவற்றினோடு தனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து அந்த இந்திரியங்களையும் நம் உயிரையும் இறைவன் உடைமையாகவும் அடிமையாகவும் கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டிருக்கிற கடவுளுடைய திருவடிகளை போற்ற வேண்டும். வந்தனை செய்து, அப்படி வந்தனை செய்திருப்பவர்கள் தான் சிவஞானிகள். அப்படி அவரை இறைவனை போற்றி இவற்றின் வலி அருளினால் காட்டினார். பாருங்க, அந்த இந்திரியங்களின் வன்மையை நாம் இறைவனை நிற்கிற பொழுது மெய்யுணர்வின் காரணமாக ஞான சக்தியால் அது கெட்டுவிடும். நீங்க அதை பத்தி ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். சிவபெருமானை விடாது பூசிக்க வேண்டும். பூசை பண்ண திருமுறை படிக்க சாஸ்திரங்களை படிக்க வேண்டாதவைகள் தானே ஒழித்து போகின்றன. எந்த விதமான முயற்சியும் பலிக்காது. அப்படி வந்தனை செய்து, ரொம்ப அருமையான தொடருங்க.
இவற்றின் வலி அருளினால் காட்டி. எவற்றின் வலி? வினையின் காரணமாக செயல்படக்கூடிய இந்திரியங்களின் அந்த ஆற்றலை இறைவனுடைய திருவடிகளை போற்றுவதால் உனக்கு ஒரு ஞான சக்தி பிறக்கும். அந்த சக்தியினால் ஒழிய இவைகளை நீங்கள் எந்த விதத்திலேயும் செய்யணும். அதனாலதான் ஒரு எளிமையா சொன்னார் சித்தியார் ஆசிரியர், உடையான் தாள்கள் வந்தனை செய்து. நல்ல தொடர்பாருங்க. தான் அறிந்திட்டே இவற்றினோடு தனை உடையான் தாள்கள் வந்தனை செய்து. அப்போ இறைவனுடைய திருவடியை எவ்வளவு முடியுமோ நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தனித்தோ இருவரோ சிலரோ பலரோ அப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போற்றிக் கொண்டிருக்கிற நிலையில அவற்றின் வலி அருளினால் திருவருள் உபகாரம் இருக்கிற காரணத்தினாலேதான் நாம் நம்முடைய உடன் பிறந்தார்கள் எல்லாரும் இந்த நேரம் என்ன பாடமா கேட்கிறாங்க. நமக்கும் கணவன் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது, உடன் பிறந்தார் இருக்கிறார், ஊர்க்கார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமையவில்லை. பல கோடி பிறவியில் செய்த புண்ணியத்தால் இந்த இணைப்பில் இருப்பதே வந்தனை செய்தல்தான். இதை விட்ட இந்த ஜென்மத்துல வேற வழி கிடையாது. இந்த ஒரு மணி நேரம் எந்த விதமான கண்ணும் நம்மை பந்திக்காது. நீங்கள் பூஜை பண்ணி காலையில குளிச்சு அனுஷ்டானம் பண்ணி அஞ்செழுத்து சொல்லி சோபதிக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன, எவனே வந்தாலும் பூஜை முடி வரைக்கும் இருக்கும். என்ன கேளுங்க, சிவபூஜையின் உண்மையை எவன் தெரிந்திருக்கிறான்? ஆனா உலகையில எவன் தெரிந்திருக்கிறான்? பாவம், அதுக்குரிய காலம் வரல இல்லையா? அந்த அருளினால் காட்டி பிறகு பாட்டமின்றி இருந்திடவும் நாம் ஒன்றும் கலக்கப்பட வேண்டாம். பெருமானுடைய திருவருள் என்று கலக்கமின்றி இருக்க வேண்டும். அப்படி இருந்திடவும் பிறகு ஏதேனும் காரணத்தின் காரணமா பாட்டமின்றி இருத்தல். ஆக நம்முடைய உலகியல் பற்றுக்கள்ல இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது தன் செயற்றிருந்தாலும் கூட பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இதம் அகிதம் நமக்கு வரும். அப்படி வருகிற பொழுது அது வாசனாபலத்தின் காரணமாக வரும். அது செய்வனவும் அனுபவிப்பதும் சில வினைகள் தனக்கு பல நேரத்துல சேரு. அப்படி வந்த பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த இறைவன் திருவடியையே வந்திக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பட்டினத்து பிள்ளைகள் சொன்னார்கள், என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே. உன் செயல் சொல்லல, உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஒரு கழுமரத்துக்கு முன்னால பட்டினத்தான் நிறுத்தியிருக்கிறார். சூழல் தெரிந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்திலே அந்த கழுமரத்துல கழுத்துல கயிறு மாட்ட போகிறார்கள். அப்பொழுது அதை கண்டு அவர் எந்த விதமான அச்சப்படல இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிற திருமடத்துல தீ வைத்தார்கள், நெருப்பு வைத்தார். ஞானசம்பந்த பெருமான் எந்த பதட்டம் அடையல, சொக்கநாத பெருமானை வணங்கி இருந்தார். என் செயல் ஆவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனபின் செய்த தீவன ஏது ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ. என்ன அழகான தொடர்பாங்க.
பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ என்று இவன் இருக்க வேண்டிய நிலையை மிக அழகாக காட்டுகிற அந்த தொடர் மிக உயர்ந்த தொடர். இங்கனே வந்து உண்டதுவே. ஆக முற்றத் துறந்து பற்றுகள் விட்டு வினை போகவும் விளைவும் அவர் காணவில்லை. அவர் யாருடைய செயலா நினைத்தார்? சிவபெருமானுடைய செயலாகவே நினைத்திருக்கிறார். எனவே வாட்டமின்றி இருந்திடவும் பிறகு வருஞ்செயல்கள் உண்டே. இந்த வாசனாமதத்தின் காரணமா நல்வினை தீவினைகள் அப்படி செய்யுமானால் முந்தனுடைய செயல், முந்தன்னா சிவபெருமான் தெரியும், முந்தனுடைய செயல் முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக. ஒழுகன்னா அதை கடைபிடிக்க, ஒழுக கடைபிடிக்க முயற்சி தாங்க பண்ண முடியும். அந்த கடைபிடிக்கிற எண்ணம் கூட சிவபெருமான் தான் தர. நாம வேண்டணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேர் உனை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் எவ்வளவு பெரியவங்க அவங்க கேட்கிறாங்க. இறைவனே சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்ள பெற்றவர். அவர் ஒரு இடத்துல கேட்கிறார், பெருமானே குழுவாய் பிறக்கினும். ஏன் அவர் கேட்கிறார் என்றால் 80 வயது வரைக்கும் சைவ சமயத்தில் நீர் பூசுற வாய்ப்பு அவர் கிடைக்கவில்லை. சைவ சமயத்துல பிறந்தாலும் சமண சமயத்துக்கு போய் சிவாய நம என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. இப்ப நான் விபூதி பூசியிருக்கேன், நீங்க விபூதி பூசியிருக்கேங்க, அப்படி திருநீர் பூசுகிற சந்தர்ப்பம் இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அக்கா சொன்னாங்க, விபூதிய பூசு, திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ் வந்ததன வாங்கி அப்படி உடலெல்லாம் பூசினார். நாவார நமச்சிவாய சொல்ல பெற்றோம் என்று அழுது புரளுகிறார். அதன் பிறகு அவருக்கு சில துன்பங்கள் வருகின்றன. அவையாவன எல்லாருக்கும் தெரியும். அந்த நீற்றறையிலே வைத்தது, பிறகு நஞ்சு கொடுத்தது, யானையை விட்டிடச் செய்தது, கல்ல கட்டி போட்டது. இது சமணர்கள் செய்தால் கூட நினைக்கல. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கரையேறின உடனே பாதிரி குடிவு பெருமான வணங்குகிறார். என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றால் இமையவர்க்கு அன்பன். அவர் சொல்ல எப்படி விழுதுவாங்க. அவர்தான் தோன்றா துணையாயிருந்தனம் தன்னடியோம். அந்த பதிகத்துல கேட்கிறார், உருவாய் பிறக்கின் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என்று அவரே காட்டினார். துறக்கப்படா உடலை துறந்தே இந்த உடம்பை விட்டு இருவிசும்பு ஏறுவன் ஏனி மீண்டும் பிறப்பன், பிறந்தால் பிறை அணி பிஞகன் பேர் மறப்பன் போலோ என்று என் உள்ளம் மறியிடுமே. சுவாமி, இந்த ஜென்மத்துல இந்த இடத்துல இந்த நூலை சிந்திக்க வைத்தீர்கள்.
நான் தளர்ச்சியால் விரைவாக மீண்டும் மேல போவேன் என்றால் இது போல தங்களை சிந்திக்கிற ஒரு பகுப்பு இழைப்பிலாவது நான் செய்ய என்று என் உள்ள மதியிடுமே என்று அப்பர் எனவே வரும் செயலுண்டு முன்பருடைய செயல் என்று அருள்தியார் காட்டுகிறார். ஆனால் அந்த எண்ணம் இனத்தாரை போல திருநாவுக்கரசு பெருமானை போல காரியை போல எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும். சாதாரண முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுங்கா சரி நம்மளோட என் உயிர் மேல் எனக்கு இருக்கிற அன்பை விட என் உயிர் மேல் சிவபெருமானுக்கு இருக்கிற அன்பு உயர்ந்தது. என்னை நான் கொடுப்பதை விட என் உயிர் பேரின்ப வேண்டும், பேரின்பம் அடைய வேண்டும் என்று சிவபெருமான் என்னிலும் இனியான ஒருவன் உள்ளன் என்றே அவரை தாழ்கள் வந்தனை செய்து ஒழுகா அதை கடைபிடித்து வருகிற அப்படி வருகிற பொழுது நீங்க இந்த தினம் வந்து நினைச்சீங்க வருகிற நீங்க சுவாமி நடப்பிலேயே ரொம்ப பெருமான் மேல அன்பு இருந்தால் அப்படி கடைபிடிப்பாயேயானால் வினைகள் சொல்ற பாருங்க, சர்க்கரைங்கிற பேரை கேட்காமட்ட சுகர் வராது அப்படி சொல்றாங்களா? வினைகள் மூலா எப்ப வருச்செயல்கள் உண்டேல் முந்தனுடைய செயல் என்று இருப்பாயேயானால் அவன் செயல் என்று நீ அதை ஒழுகுவாயேயானால் வினைகள் மூலா அங்கு ஆளாகி அந்த பெருமானுடைய திருவடிக்கு அடிமையாகி மீளா அன்றே. ஆக அறநடிக்கு ஆளாகி மீட்டும் வினை பயப்படுமாறு அவனுக்கு இல்லாமல் போய்விடும் என்று மிக உயர்ந்த நிலையை அந்த நிலையிலே நின்ற பெரியவர் அருணகிரிநாதர் அவருடைய ஆசிரியர் தான் அதற்கு வெளிவகுக்கிறார். அந்த மெய்கண்ட தேவராயனாருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை கொடுத்தவர் சத்தியஞானதரிசி. அவர் படித்த பாடசாலை சனத்குமாரரும் நந்திய பெருமானும் சிவபெருமானிடத்திலே கேட்ட பாடசாலை. இதையெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். சிந்திப்பவர்களோடு தொடர்பை வைத்திருக்க வேண்டும். நீங்க சிந்திப்பவர்கள் தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் பக்தரோடு இணங்குக என்று பின்னால் நமக்கு காட்டப் போகிறார்கள். எனவே இந்த பாடலில் நம்முடைய கருவிகள் என்வசம் இல்லாமல் அந்த கருவிகள் தன்வசம் எடுக்கின்றன. என்ன காரணம்? இறைவன் ஆணையின் காரணமாக
அந்த வினைக்கு ஏற்ப இருக்கின்றன. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வினையின் காரணமாக கருவிகளை அந்த இறைவனையே வணங்க வேண்டும். அப்பொழுது இந்திரியங்களின் வலி கெட்டு அந்த கெட ஆகாயம் ஆகாமியம் வருவனைய வினையும் வர. இது தெளிவு. ஒரு கால் வாசனாமலத்தின் காரணத்தால் வினை ஒரு அந்த நிலையிலே இருப்பவனுக்கு, சிவபூஜை செய்பவனுக்கு, தினம் திருமுறை வேதம் ஆகம் படிப்பவனுக்கு வறுமையானால் அந்த வினையினுடைய தாக்கம் இருக்குது பாருங்க. அந்த வினை துன்பமே இது இறைவனுடைய செயல், இது இறைவனுடைய செயல், இது இறைவனுடைய செயல் என்று பார்க்கிற உள்ள பக்குவம் நமக்கு வர வேண்டும். அதைத்தான் திருநாவுக்கரசர் கண்டார், நம்பி ஆரூரர் கண்டார், பட்டினத்தார் கண்டார். அதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து அப்படி இறைவனுடைய செயலாக நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வினை விளைவு என்பது பார்ப்பவருக்கு வரவே வராது. மேலும் அவன் திருவேட்டை பெறலாம். அப்ப தன் செயலற்று இருக்கிற நிலைமை என்ன? இறைவன் வினைக்கு ஏற்ற பருப்பு கொடுக்கிறான், இந்திரியங்களை அதற்கு ஏற்ப கொடுக்கிறான் என்ற உண்மையை நம் உள்ளம் பற்றி அதை கொடுக்கிற பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய தெளிவை பெற்று அதற்காக தொடர்ந்து பாராயணம் செய்ய. மண் புகா வான் புகுவர் மனமிழையார் பசியாரும் கண் துஞ்சா என உரைக்க வேண்டாம் என்று அந்த திருப்பதியங்கள் ஏராளம். நீ நாளும் நன்னெஞ்சே நிலை கண்டால் யார் அறிவார், ஆனாலும் சானாலும் சாய்காட்டும் பெருமாக்கே ஊனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் ஆடும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. நான் பெருமானை காது மனம் என்ன பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் ஆடும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று தேவார பாடல் எந்த பாடலை எடுத்தாலும் அதுக்கு ஏற்ற முறையில அழகாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை 305 பாடல் மூலமாக நாம் சிந்தித்தோம். இனி இந்த சிவஞானத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஆகாமியம், அதாவது வருவினை எந்த முறையில அந்த வருவினை மாறாமல் இருக்கிறது என்பதை பற்றி 307 பாடல்ல காட்டுகிறார் அருளந்தி சிவம். இந்த ஜென்மத்தில இந்த உண்மையெல்லாம் உணர முடியல. என்னை பொறுத்தவரை இந்த பாடலை உரையை சிறிது நேரம் சிந்தித்திருக்கிறோம் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. தொடர்ந்து படிப்பு பாருங்க. சலமிலனாய் ஞானத்தால் தலை அடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன் தானாக்கி தலைவன் இறைவன் தாம் செய்வினை தன்னால் நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய் நணுகாமல் வினை அவரை நாடி காப்பன் உலகினில். அடுத்த பக்கத்தை காமிச்சிருங்க, படிச்சுட்டு வந்துருவோம். உலகினில் என் செயல் எல்லாம் உன் விதியே. உன் விதியே என்று சொன்னால் நமக்கு வந்த விதியை நினைக்காதீங்க. விதி என்பது அவனுடைய ஆணை, ரூல். நமக்கு தக்கவாறு கொடுக்கிறான். நீயே
உள் நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே. ஆக வருவினை வராமல் இருப்பதற்கு சிவஞானியர்கள் என்ன கடைபிடிக்கிறார்? நாம கூட சொல்லுவோம், உங்களுக்கு இப்படி உடம்பு வராம நீங்க என்ன பண்றீங்க? ஃபுட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், வாக்கிங் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் அது செய்யறவனுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? கடுமையா உடற்பயிற்சி செய்கிறார், காணாமல் போகும். எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார், 80-90 வாழ்க்கை. வினைதானே அருமையான திருப்பாடல். சலமிலனாய், நல்ல தொடர் பாருங்க. சலமிலனாய், சலம்னா வஞ்சனை, சலமிலன் சங்கரன் என்று சாஸ்திரத்திலேயும் இறைவனை சொல்லுகிறார்கள், தோத்திரத்திலேயும் சொல்லுகிறார்கள். இப்போ நாம் ஒருவரிடத்தில விருப்பம், இன்னொருவரிடத்தில வெறுப்பும் கொள்ளவே கூடாது. என்ன சாமி, அப்ப என்ன பண்றதுங்கிறீங்களா? ஒருவர் நன்மையை செய்கிறார் என்றால் அவர் வினைக்கு தக்கவாறு சிவபெருமான் அவரை செய்ய வைக்கிறார். ஒருவர் தீமையை செய்கிறார் என்றால் அவருடைய வினையை நீக்கிறதுக்கு அவன் செய்கிறான் என்று நாம சிவத்தை சிந்திக்கிறோம். நாம் எங்கிருந்து நீ பண்றது தப்பு, நீ பண்றது சரி என்று பாடம் சொல்ல நிலையில பாடம் சொல்லலாம். வேற உபதேசம் பண்ணீங்க, உங்களுக்கு வினை சம்பந்தம் இல்லையா? அதான் ஒரு சொல்ல சதமேலா. அப்போ ஒருவர் ஏன் அப்படின்னு வரக்கூடாதுன்னா, அவர் தானே விருப்பம் பண்ணல, தானே விருப்பம் பண்ணல, வினைக்கு தக்கவாறு அவன் செய்கிறான், அதற்கு தக்க அவனுக்கு பலன் கிடைக்கும். அது யாருடைய செயல்? சிவபெருமான அவருக்கு கொடுப்பார். நாம ஏதோ தண்டனை கொடுக்கிறதா எடுக்க வேண்டாம். அதுக்கு சில நீதிகள் இருக்கின்றன, அவர்கள் அதற்கு ஏற்ப பார்ப்பார்கள். நாம சிவத்தையே சிந்திக்க வேண்டும். சலமிலனாய் ஞானத்தால் தனையடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன். தலைவன் யாரு? முதல்வன். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல்வன். முதல்வன் முன்னோன் இல்லா முன்னோன். அவருக்கு முன்னால யாரும் இல்லை. தலைவன் யார் தெரியுமா? திருவுருட்பயன் உமாபதி சிவம் காட்டுகிறார் 13 நிலையில. ஆமா, பல்லாரும் உணரும் ஆண்மை மேலொருவன் இல்லாதான் எங்கள். எல்லாருக்கும் அவருக்கு மேல ஒருவர் உணர்த்த வேண்டும். ஆனால் எங்கள் தலைவன் இருக்கிறானோ, மேலொருவன் இல்லாதான் என்கிறேன். அந்த தலைவன், அந்த முதல்வன் அந்த ஞானத்தால் தலையடைந்தார். அதாவது சிவபெருமானுடைய கருணையினால அவனுடைய அருள்வழியில் இருக்க வேண்டும். அப்படி அந்த அருள்வழியில நின்று அவருடைய சரண் புகுந்த மெய்யன்பர்களை சுவாமி என்ன செய்வார்? தானாம் வண்ணம் செய்து விடுவார். உமாபதி சிவம் 13 நிலையில காட்டார், 2வது குறள்ல. ஆமா, அவர் அருமையா காட்டுகிறார். அவர் தன்னை தானாக செய்கிறார். அப்படி தானாக செய்யக்கூடிய அவனுடைய கருணையை நாம் என்ன செய்வது? அவனே நமக்கு செய்கிறான்.
அந்த தானாக்கிய தலைவன் என்றே காட்டுகிறார்கள். அப்போ இறைவன் சிவஞானிகள் செய்யும் வினையை பிறரிடத்திலேயும் பயன்படுத்துவானா என்றால் அவன் தன்னடியார் இடத்தில விருப்பும் பிறர் நாட்டு வெறுப்பும் உள்ளவனாக்க அதனால் அவன் அதன் மூலமாக விகாரப்படுவான். எனவே அவன் அவ்வாறு பயன்படுத்துவது இல்லை. தன்னடைந்தார் தானாக்கி தன் பணியில் நின்ற முறையால் தற்போதும் உணர்வின்றி அவன் இயக்குவான் என்று நமக்கு முன்னமே இதை காட்டியிருக்கிறார். அதனால் அந்த சலம், விகாரம், வெறுப்பு, வெறுப்பு, மிலம் அது நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. அப்ப எல்லாம் கருணையா இருக்கிற நிலை. ஆக அவை தம்மை தானாக்குவான். அப்படி தானாம் வண்ணம் செய்து அவர்தாம் செய்வினை தன்னால் பிறர் செய்வினை நலமுடனே ஊட்டி ஒழிப்பான். அவன் என்ன செய்வான்? அந்த சிவஞானிகள் செய்யக்கூடிய வினைகளின் பயனை கொண்டு இன்ப துன்பம், இதம் அகிதம் செய்யும் பிறரது வினைப்பயன்களை கருணையினாலே நமக்கு கொடுத்து அதை முற்றக்கடைவான். நாயமா சிந்தித்தார் நமக்கு வருகிற எல்லாம் அவன் அருளே, பார்த்திடில் அவன் அருளே என்பதை சிவஞானியுடைய உள்ளத்தை காட்டுகிறார் இந்த திருப்பாடல். அவனை பிற செய்வதை ஊட்டி ஒழிப்பான். 4 பேர் சாப்பிட வர்றாங்க வைங்க, அது மாலையில சூடா வேற பண்ண போறாங்க. மதியான சாதத்தை என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? 4 பேர் போட்டு அந்த பாத்திரத்தை காலி பண்றமா இல்லையா? அது போல ஒரு உடைய உண்மையா வச்சுக்க. அது மாதிரி நாம் செய்த வினையை நமக்கு கொடுத்து இனிமேல் மாறாமல் அனுபவித்து கழிக்க செய்வார். அதை ஒழிப்பான் பாருங்க. எப்படி ஒழிப்பான்? செய்வனை ஊட்டி ஒழிப்பான். ஏன்? அவன் செய்த பாவ புண்ணியங்களை அவனவனே கழிச்சான். வேற யார்? சீமார் எடுத்து ஊடு குற்றம் வினை இருந்தா அதை நாமே அதை செஞ்சாங்க. அது பரவாயில்லை. கைகால் வரா படுத்துட்டு போன வினை இருந்தா என்ன பண்றது நினைச்சுப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது கூட விபூதி பூசி பூசி பழகும் ஆனால் அந்த வினையை தாக்காம அப்படி வருகிற பொழுது அவன் ஊட்டி கழிப்பான். இனி வினை அவரை நெணுகாமல் நாடி காப்பான். நெணுகாமல் வினை அவரை நாடி காப்பான் சொல்ல என்ன பண்ணணும்? வினை அவரை நெணுகாமல் நாடி காப்பான். ஆக அப்படி அந்த அருள்தன்மையில ஒன்றியவர்களுக்கு இன்பங்கள் அவரை அடையாமல் முன்னின்று காப்பான். காப்பான்னா ஒரு நோயோ உடலுக்கு உள்ளத்துக்கு வறுமையானால் அதுல கவலையே கொள்ள மாட்டாங்க. ஞானிகளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு கொஞ்சம் நோய் போனாங்க என்று கேட்கணும். அதெல்லாம் வாசனா பலத்தின் காரணம். அது வந்துருச்சேன்னு அவங்க கவலை கொள்ள மாட்டார்கள். இன்பம் வருகிறது என்று அதை உயர்வாக கருத மாட்டார். அதை ஒரு சொல்லால சொன்னார் சேர்க்கலாம். ஓடும் செல்வனும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செல்வனும் ஒக்கவே நோக்குவார். பாரம் கட்டிகை ஆடையம் கத்தையே பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலா. பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலா. ஈர அன்பினர் யாதும் குறைவிலா என்ற அந்த பெரியவர்களின் நிலையை
சேக்கிழார் காட்டுகிறார். எனவே வினை யாரை வராம காப்பாத்துவார்? ஞானத்தால் தனையடைத்தார் தம்மை தானாக்கிய தலைவன் அவரை நில்லாமல் நாடி காப்பான் என்று இந்த பகுதியிலே காட்டுகிறார்கள். எத்தனை கோடி பிறவிகள் செய்ததுக்கு புண்ணியமோ நம்மை நாடி காத்திருப்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை உடையவனை வந்தனை செய்தல், வழிபடுதல். அதை செய்யக்கூடிய நல்லருளை எல்லாம் வல்ல பரம்பொருள் இந்த எளியனுக்கு எந்நேரம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் குளமாற எளியனை வாழ்த்த வேண்டும் என்று நான் வேண்டி இதை அருமையாக சிந்திக்க வைத்த திருவருடையும் குருவருடையும் குளமாற போற்றி தண்டனிட்டு வணங்கி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நமக்கு சிற்றம்பலம். ஐயா ஓதுமூர்த்தி யார் நிறைவு செய்தார்கள் ஐயா? சிவாய நமக்கு சிற்றம்பலம். வாழ்க